துச்சாதனன் திரௌபதியோட ஆடைய புடிச்சு இழுக்க முற்படுறாரு. திரௌபதி எதுவுமே பேசாம கோவிந்தான்னு கை கொப்பி நின்னுடுறாங்க. துச்சாதனன் இழுக்க இழுக்க ஆடைகள் வந்துட்டே இருக்கு. அதே சமயத்துல துவாரகைக்கு போயிருந்த கிருஷ்ணர் தன்னோட கையில இருந்த ஒரு சின்ன துண்டு துணிய மெதுவா அவிழ்த்துட்டே இருக்காரு. அவரை அவிழ்க்க இங்க திரௌபதிக்கு ஆடைகள் வந்துகிட்டே இருக்கு. துச்சாதனன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் திரௌபதிய துயிலுரிய முடியல. நடந்த நிகழ்வு பார்த்த எல்லாரும் மெய்சி நிறுத்து போறாங்க. பாண்டவர்களும் நடந்த அவமானத்துக்கு கௌரவர்களை பழி வாங்கணும்னு சபதங்கள் எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் சூதாட்டத்துல தோற்றதால 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அந்நியாதவாசமும் பாண்டவர்களுக்கு வழங்கப்படுது. இந்த 13 வருஷத்தையும் முடிச்சிட்டு விராட அரசரோட துணையால பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு எதிராக போரிட முடிவு பண்றாங்க. 2 பக்கமும் போரோட ஆயத்த பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல குந்தி தேவிக்கு பெரும் சங்கடமா இருக்கு. அதாவது தன்னோட 5 புதல்வர்கள் ஒரு பக்கம், தன்னோட மூத்த புதல்வனான கர்ணனும் ஒரு பக்கம் நிக்கிறாருன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. உடனே கிருஷ்ணர் கிட்ட போய் உதவி கேக்குறாங்க. நீதான் எப்படியாவது கர்ணன் கிட்ட பேசி துரியோதனன் பக்கம் இருந்து விலக சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. கிருஷ்ணரும் தன்னோட அத்தையான குந்தி சொல்றத மறுக்காம கர்ணன் கிட்ட போய் பேச போறாரு. கிருஷ்ணர் கர்ணனுக்கு கர்ணனோட பிறப்போட ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கர்ணன் குந்தியோட புதல்வனும் சூரிய பகவானோட வரப்பிரசாதம்னும் அதிரதன் ராதையோட புதல்வன் இல்லைன்னு சொல்றாரு. அத்தோட துரியோதனன் பக்கம் அநியாயம் இருக்கிறதால துரியோதனனுக்கு உதவியா நீ போரிட்டா இந்த போர்ல நீயும் வதைக்கப்படுவன்னு சொல்றாரு. இதையெல்லாம் கர்ணன் நம்ப மறுக்கிறாரு. உடனே போய் தன்னோட வளர்ப்பு தாயான ராதை கிட்ட உண்மையை கேக்குறாரு. ராதையும் வேற வழி இல்லாம உண்மையை சொல்லிடுறாங்க. மடுமுடிஞ்சு போயிடுறாரு கர்ணன். உடனே குந்தி தேவி கிட்ட போய் எனக்கு ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு நியாயம் கேக்குறாரு. அத்தோட நான் பிறந்ததுல இருந்தே அவமானத்தை மட்டும்தான் சந்திச்சிருக்கேனோ, எல்லாமே உங்களால தானும் சொல்லி வருத்தப்படுறாரு. குந்தியும் தன்னோட நிலைய எடுத்து சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க. அத்தோட நீ இந்த குருஷேத்திரத்துல துரியோதனன் கூட இருக்காதன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாங்க. ஆனா கர்ணனும் துரியோதனன் கூட உதவியா போரிடுறது தன்னோட கடமைன்னு சொல்லி தன்னோட நட்புக்காக தான் என்ன வேணா செய்வேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சில நாட்களுக்கு அப்புறம் கர்ணன் தன்னோட கவச குண்டலங்களை இழந்துடுறாரு. அது எப்படிங்கிறத அடுத்த பதிவுல பார்க்கலாம்.